உங்கள நம்பி ஃபோன் வாங்குனதுக்கு என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டீங்க. இப்படி வந்து நம்ம டெக் ரிவ்யூ பண்றவங்கலாம் வந்து பார்த்து புலம்புற மாரி தான், இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம யாராவது ஒரு ஃபோன் வாங்கணும் அப்புட்னா, நம்ம யாருமே டைரக்ட்டா கடைக்கு போய்லாம் ஃபோன் வாங்குறதில்ல. ஃபர்ஸ்ட்டு டெக் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஒரு ஃபோன பத்தி ஒருத்தவங்க ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்புட்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க பெஸ்ட்டு ஃபோன்னு எத சொல்றாங்களோ, அத தான் நம்ம அனலைஸ் பண்ணி வாங்குவோம். ஆனா இப்ப தான் வந்து தெரியுது, இவங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணல. ரிவ்யூ பண்றேன் அப்படின்ற பேர்ல பெரிய விளம்பரத்த பண்ணி லட்ச லட்சமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இப்படிதாங்க ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெக் பாஸுக்கும், சுதர்ஷனுக்கும் நடந்த ஒரு இஷ்யூ பத்தி தெரியும். டெக் பாஸ்ல தான் ஃபர்ஸ்ட் சுதர்ஷன் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு சேனல்ல இருந்து வந்து தனியா டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு சேனல வந்து ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கும் மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுதர்ஷன் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாரி வீடியோ போட்டிருந்தாருங்க. ஏங்க விளம்பரமா பண்ண சொல்றாங்க. மக்களுக்கு நல்லது பண்ண முடியல. அதனால தான் நான் அந்த சேனல்ல இருந்து வெளிய வந்தேன் அப்படின்னு, இது மாரிலாம் பேசினாரு. இத வந்து பார்த்தோனே நெறைய பேர் சுதர்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து சிக் ஃப்ரீக்வன்சி அப்படின்றவங்க ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது தான் சுதர்ஷன் எப்பேர்ப்பட்ட ஆளு, மத்த டெக் ரிவ்யூஸ் எல்லாமே எப்படி பண்றாங்க அப்படின்ற விஷயம் கிளீனா வந்து புரிய வந்திருக்குங்க. ஏன்னா டெக் பாஸ் உரிமையாளரான கார்த்திகேயன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த சிக் ஃப்ரீக்வன்சி சேனல வந்து அன்னைக்கு சுதர்ஷன் வந்து பெரிய நல்ல ஒரு மாரி பேசுறாரு. ஆனா அவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்றதுக்கு எனக்கு ஆதாரங்கள் எல்லாமே வந்திருக்கு. அதனால நீங்க வந்து இந்த ஆதாரங்கள வெளியிடணும் அப்படின்னு, இது மாரி அவங்க கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வைக்கிறாரு. இதுக்கப்புறம் தாங்க இந்த வீடியோவ அந்த ஆதாரங்கள வச்சு அந்த பொண்ணு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இவங்கலாம் வந்து டெக் ரிவ்யூஸ் அப்படின்ற பேர்ல ஒவ்வொரு மொபைலையும் ரிவ்யூ பண்றாங்க பார்த்தீங்களா? இதுக்கு எம்புட்டு தெரியுமா காசு வாங்குறாங்க? 1000, 2000 இல்ல. ஒரு ஃபோன பத்தி ரிவ்யூ போடுறதுக்கு 6,00,000 வாங்குறாங்களாம். அதுவும் ஒரு ஷார்ட்ஸ் போடுறதுக்கு 2,00,000 Twitterல ஒரு போஸ்ட் போடுறதுக்கு 1,00,000 வாங்குறாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு லட்சத்துல இவங்க புரள்றாங்க பாருங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டோனே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவங்க வந்து ரிவ்யூஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட மட்டும் உயர்த்தி பேசுறது இல்ல. காசு வாங்கிட்டு ஒரு பிராண்ட வந்து ப்ரமோட் பண்றதுக்காண்டி இன்னொரு பிராண்ட வந்து மட்டம் தட்டுறது. 2 ஃபோன வச்சுக்க வேண்டியது. இந்த ஃபோன் சூப்பரா இருக்கு. இந்த ஃபோன் வாங்கவே வாங்காதீங்க. இது ஒரு மட்டமான ஃபோன் அப்படின்னு இன்னொரு பிராண்ட வந்து அந்த அளவுக்கு தாழ்த்தி பேசுறது. இவங்க இவ்ளோ நாளும் வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப தானே வந்து தெரியுது, காசு வாங்கிட்டு தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கூவியிருக்காங்கன்னு. இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு உண்மையிலே ஷாக்கிங்கா வந்திருக்குங்க. இப்ப இதையெல்லாம் விட லாங் டெர்ம் ரிவ்யூஸ பத்தி சுதர்சன் ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க. அத கேட்கும்போது தான் நமக்கு தலையே சுத்திருச்சுங்க. சுதர்சன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? லாங் டெர்ம் ரிவ்யூஸ நம்ம ஒரே நாள்ல பண்ணோம் அப்டின்னா, மக்கள் கண்டுபிடிச்சுருவாங்க. அதனால நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? தாடியோட ஒரு வீடியோ வந்து போடணும். அதுக்கப்புறம் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து போடணும். இந்த மாரி நம்ம பாடியில நெறைய சேஞ்சஸ குடுத்து, லாங் டெர்ம் ரிவ்யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மக்களும் இது லாங் டெர்ம் ரிவ்யூ தான் அப்படின்னு நம்பிருவாங்க. அதனால இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணணும்னு சுதர்சன் வந்து பேசியிருக்காரு. இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான், இவர் பழைய விஷயம் பேசினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க. ஏன்னா, இவர் டெக் சூப்பர் ஸ்டார் சேனல் ஆரம்பிச்சுட்டு, இவர் என்னென்ன பேசினாரு. நான் வந்து விளம்பரத்துக்கு எதிரானவன். முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை பண்றதுக்காண்டி தான் நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு, நம்மள எவ்வளோ பெரிய முட்டாளாக்கியிருக்காங்க பாருங்க. இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு உண்மையிலே அதிர்ச்சியா வந்திருக்குங்க. மேக்ஸிமம் டெக் சேனல்ஸ் எல்லாமே இப்படி தான் வந்து ரன் ஆகுது போல. காச வாங்கிட்டு, என்னமோ அவங்க அனலைஸ் பண்ணி உண்மைய சொல்ற மாரி, அப்படியே விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம நம்மளும் அவங்களோட ரிவ்யூஸ பார்த்துட்டு, இந்த ஃபோன் நல்லாருக்கும்பா, இவரே சொல்லிட்டாரு. அந்த ஃபோன் நல்லாருக்கும்பா, அவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி, நம்ம வந்து ஃபோன வாங்கிக்கிட்டு இருக்கோம். இனிமேலாவது இந்த நிலைமைய மாத்தணுங்க. நம்ம கடையில போய் ஒரு ஃபோன் வாங்குனா கூட, அவங்க ஏதாவது பொய் சொன்னா கூட, அந்த ஃபோன்ல ஏதாவது பிரச்சனைனா, அந்த கடைக்காரர போய் சட்டைய பிடிச்சு கேட்கலாம். "ஏய்! நீ தானேய்யா சொன்ன, இந்த ஃபோன்ல எல்லாமே இருக்குன்னு. நீ சொன்ன மாரி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய பிடிச்சு கேட்கலாம். இதே இவங்கள நம்பி ஃபோன் வாங்குனா, இவங்க சட்டைய பிடிச்சு நம்ம கேட்க முடியுமா? இவங்க லட்ச லட்சமா பணத்த வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனால ஏமாந்து கிடக்கிறது நம்ம தானே! அதனால இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு, இனிமேல் நம்ம ஒரு ஃபோன் வாங்குனாலும் சரி, ஏதாவது ஒரு கேட்ஜெட் வாங்குனாலும் சரி, நம்ம பெர்சனலா அனலைஸ் பண்ணி தாங்க வந்து வாங்கணும். இவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் நம்பக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.